உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சனிப்பெயர்ச்சி 2025 ஆண்டு ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு சனிப்பெயர்ச்சி. சர்வ லோகத்தையும் ஆட்டி படைக்கும் இந்த சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி. ஏனென்றால் சர்வ லோகத்தையும் படைத்த அந்த சர்வேஸ்வரனை, அந்த சிவபெருமானையே ஆட்டி படைத்த அந்த சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி. எந்த பிரம்மன் நம்மை எல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனையே ஆட்டி படைத்த சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி. உலக மக்கள் அனைவருமே ஆவலோடு எனக்கு என்ன நடக்கப் போகின்றதோ, போன வருஷம் கஷ்டமெல்லாம் தீருமா, கடந்த காலங்கள் ஏற்பட்ட கஷ்டமெல்லாம் தீருமா, இந்த சனிப்பெயர்ச்சியா நான் நல்லா இருப்பேனா அப்படின்னு உலக மக்கள் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்க்கப்படுகின்ற மிக 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 முக்கியமான இந்த 2025 ஆண்டில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து புரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு மீன ராசிக்கு பெயர்ச்செடுகின்ற மிக முக்கியமான ஒரு சனி பெயர்ச்சி ஆகும். இப்பிரபஞ்சத்தில் ஒரு மனிதனை யோகக்காரனாக மாற்றக்கூடிய நல்ல பலன்கள் தரக்கூடியதும் சனி பகவான் தான். கொடுப்பதிலும் வல்லமை வாய்ந்தவர் சனி பகவான், கெடுப்பதிலும் பரம வல்லமை வாய்ந்தவர். ஒரு ஜாதகருக்கு கொடுப்பதிலும் மிக 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 வல்லமை வாய்ந்தவர், கெடுப்பதிலும் மிகப்பெரிய கொடிய பலன்கள் கொடுப்பதிலும் வல்லமை வாய்ந்தவர். ஆக சனி பகவான் கொடுப்பதிலும் சக்தி வாய்ந்தவர், கெடுப்பதிலும் பரமசக்தி வாய்ந்தவர். மேலும் ஆயுள்காரகன் என்று சொல்லப்படுகின்ற சனி பகவான் ஆயுள்காரகன் மட்டுமல்ல, ஆள் அடிமை. ஒரு மனிதனை அதாவது ஒரு சாதாரண மனிதனை கூட மிகப்பெரிய தொழிலதிபராக்கக்கூடிய ஒரு ஆள் அடிமை. அப்படிப்பட்ட ஆள் அடிமை ஜீவன தொழில், விவசாயம், வயல்காடு விவசாயம், நீதித்துறை போன்ற துறைகளுக்கு காரணக்காரகன் இந்த சனி பகவான். மொத்தத்தில் உலகத்தில் அத்தனை தொழில்களுக்கும் காரணக்காரகன் இந்த சனி பகவான் தான். அதுல எந்தவித சந்தேகமே இல்லை. இப்பிரபஞ்சத்தில் சனி பகவான் பாதகம் செய்வதில் கடும் பாவியாகிறார். அதே நேரம் ஒரு மனிதனுக்கு யோகக்காரனாக சாதகம் செய்வதில் சாதனை படைத்து சரித்திரத்தில் இடம் பிடிக்க வைப்பான் இந்த சனி பகவான். ஏனென்றால் இந்த 2025 ஆண்டு ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான சனி பெயர்ச்சி பலரின் வாழ்க்கையில் புதிய சரித்திரத்தை எழுத போகிறார். கீழே இருக்கிறவங்க மேல வர போறாங்க. மிக பெரிய உச்சத்தில் இருக்கிற மனிதர்கள் நடுத்தருக்கு வர வைக்கக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சியாக அமைய போகிறது. ஆக பலரின் வாழ்க்கையில், அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பாதகம் செய்வதில் கடும் பாவியாகிறான் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏண்டா படுபாவி இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியாடா அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்படி செய்யக்கூடிய தவறுகளை செய்ய தூண்டுபவன் சனி பகவான். படுபாவி இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியாடா அப்படின்னு சொல்லக்கூடிய செயலுக்கு காரணக்காரகன். அதே நேரம் இவ்வளவு கஷ்டத்திலும் கூட சாதிச்சுட்டாயா அப்படின்னு பலரின் வாழ்க்கையில் பல சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு சாதனை செய்ய தூண்டக்கூடியவன், சாதனை படைக்கக்கூடியவனும் இந்த சனி பகவான் தான். அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த 2025 ஆண்டு, அதுவும் மிக முக்கியமான குரு பயிற்சி. ஏனென்றால் மீன ராசியில் குருவின் வீட்டில் ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான அதாவது சனிப்பெயர்ச்சி, முக்கியமான சனிப்பெயர்ச்சி பலரின் வாழ்க்கையில்
மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. அதே நேரம் இந்த 2025 மார்ச் 29ஆம் தேதி ஏற்படுகின்ற இந்த சனி பெயர்ச்சியால் சனி பகவான் யாருக்கெல்லாம் என்னென்ன யோகங்களை, நல்ல யோகங்களை கொடுக்க போகிறார், யாருக்கெல்லாம் கெடுபலன் தருகின்ற கெடு யோகத்தை தரப்போகின்றார் என்பதை மேச ராசி முதல் மீன ராசி வரை மிக துல்லிதமாக தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். சுருக்கமா சொல்ல போனா யாருக்கெல்லாம் கொடுக்க போறாரு, யாருக்கெல்லாம் கெடுக்க போறாரு என்பதை தெளிவாக பார்க்கலாம். இது பொதுவான, நல்ல கவனிங்க, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்குமே நல்ல கவனிங்க, இது பொதுவான பலன் அல்ல, எல்லாருக்குமே சொல்லப்படுகின்ற பொது பலன்கள். உங்களுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தையும், அந்த தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தால்தான் அதுக்கு முழு நிவர்த்தி கிடைக்கும். ஆக நிறைய பார்த்துட்டேங்க ஜாதகத்தை, ஒண்ணுமே எங்களுக்கு சரியா நடக்கல, அங்க பார்த்தோம் நடக்கல அப்படின்ற வேதனைகள் இருந்தால் அதுக்கு ஒரு சின்ன விளக்கம். முதல்ல, ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் படைக்கப்பட்டது. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உலகத்திலே எல்லா மனிதர்களையும் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய பஞ்சாங்க முறைப்படி பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகின்றது. ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை, உண்மை, உண்மை. ஜோதிடம் ஒருபோதும் பொய்ப்பதில்லை, அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குடும்பத்தில் பிரச்சனையா, செய்வனை கோளாறுகளா, அதே நேரத்தில் பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்களா, அல்லது தொழிலில் நாளுக்கு நாள் நட்டம் ஆகிட்டு இருக்கா, வீடு சொத்து பிரச்சனைகளா, கணவன் மனைவி பிரச்சனைகளா, எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக கல்யாணம் 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, கல்யாணம் முடியல, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆகிப்போச்சு, கல்யாணம் முடியல, இப்படிலாம் வேதனைப்படக்கூடிய ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னா சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். நடக்கவில்லை என்ற பேச்சுக்கே இடமே இல்லை. இல்ல நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க, சரிங்களா? 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஏற்படுகின்ற மிகப்பெரிய சனிப்பெயர்ச்சி, அதிக நாட்கள் இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி, அதிக வருடங்கள் இருக்கக்கூடிய ஒரே சனிப்பெயர்ச்சி. அப்படிப்பட்ட சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை இன்றைக்கு நாம கும்ப ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். கும்ப ராசிக்கினுடைய சிறந்த யோக பலன்களை தெளிவாக இன்னைக்கு பார்க்க போறோம். நல்ல கவனிங்க. கும்ப ராசிக்கு 1-12க்குரிய, அதாவது கும்ப ராசிக்கு அதிபதியும் கும்ப ராசிக்கு 12ஆம் ஸ்தானமான மகர ராசிக்கும் அதிபதியான சனி பகவான் கும்ப ராசிக்கு 2ஆம் இடமான மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைய போகின்ற ஒரு சிறந்த யோக பலன்களை பார்க்க போகிறோம். அதாவது மீன ராசி என்பது இந்த 2025ஆம் ஆண்டு குருவின் வீட்டில் சனி பகவான் பெயர்ச்சி அடைவது என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை விட ஒரு முக்கியத்துவம் இருக்கு. மீன ராசியில் ஏற்கனவே சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கும் பொழுது சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சுக்கிரனோடு இணைந்த பயிற்சியாக அமைகிறது. சுக்கிரனோடு இணைந்து பல யோகங்களை, சிறந்த யோகங்களை வாரி வழங்கப் போகிறார். சிறந்த யோகத்தை அதிர்ஷ்ட யோகமாக, அதிர்ஷ்டக்காரனான சுக்கிரன் பல யோகங்களை, பல செல்வங்களை, பல தொழில் யோகங்களை, பல வாகன யோகங்களை தரக்கூடிய ஒரு சுக்கிரன் சனியோடு இணைந்து ஒரு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்த போகிறார் கும்பராசிக்கு. இந்த சனி பயிற்சி என்பது சனி பகவான் சுக்கிரனோடு இணைந்து, உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இணைந்து பல யோகங்களை அதிர்ஷ்டமாக தரப்போகிறார் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு பயிற்சியாகும் இந்த 2025. ஆக நல்ல கவனிங்க. சனி பகவான் 1-12ஆம் அதிபதியாக, 1-12க்கு, பொதுவாக 12ஆம் அதிபதியாக சனி பகவான் இருந்து 2ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி அடைவதால் இதனால் முக்கிய யோகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
மருத்துவ தொழில் சிறந்து விளங்கும், மருத்துவர் ஆகலாம், டாக்டர் ஆகக்கூடியவங்க டாக்டர் ஆகலாம், நர்சிங் கோர்ஸ் படிக்கக்கூடியவர்கள் நர்சிங் கோர்ஸ் படிக்கலாம். இதெல்லாம் சிறப்பா இருக்கும். அதே இந்த புதிய மருத்துவமனை தொழில் தொடங்கலாம், புதிய மருத்துவமனை, புதிய கிளினிக், டாக்டர் கிளினிக் தொடங்கலாம். இதெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். ஏன்னா 12ஆம் இடம் விரயஸ்தானம். அப்ப விரயஸ்தானம் என்பது பொதுமக்கள் அனைவரும் விரயம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானமாக இந்த மருத்துவ செலவுகள் அதிகமாகக்கூடிய, பொதுமக்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாகக்கூடிய ஒரு தொழிலை இந்த கும்பராசிக்காரர்கள் செய்தால் மிகப்பெரிய கோடி பல லட்சங்களை பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய நிலை கண்டிப்பாக உறுதியாக ஏற்படும். ஆக 12ஆம் இடம் என்பது டாக்டர் தொழிலும் நர்சிங் கோர்ஸ் சம்பந்தப்பட்ட கல்வியும் படிக்கலாம், அதற்கேற்ற தொழில்களும் சிறப்பாக அமையும். சரி, அடுத்து நல்ல கவனிங்க. புதிய மருத்துவமனை தொடங்கலாம் சொல்லிட்டேன். புதிய மருத்துவமனை தொடங்கலாம். அதை விட இந்த பழைய பேப்பர், பழைய இரும்பு, பழைய பேப்பர், இந்த தொழில் செய்யக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கு சம்பாதிப்பாங்க. அவங்க பழைய பேப்பர், பழைய இரும்பு கடையில் பார்த்தீங்கன்னா அவங்க கடையில் எப்போ பார்த்தாலும் குப்பை மாதிரி குமிஞ்சு கிடக்கும். பழைய பேப்பரு, பழைய இரும்பெல்லாம் குப்பை மாதிரி குமிஞ்சு வச்சுருப்பாங்க. அது அந்த அளவுக்கு குப்பை, அந்த அளவுக்கு குப்பை மாதிரி வீட்டிலையும் பணத்தையும் சேர்ப்பாங்கன்னு அர்த்தம். குப்பை மாதிரி வீட்டில் கொட்டும் பணம். அந்த குப்பை கொட்டுறது போல கொட்டுவாங்க, பணத்தை வீட்டில் போய் கொட்டிடுவாங்க. அந்த குப்பை போல பணம் ஆக்கிடுவாங்க. பணம் ஆக்கி லட்சக்கணக்கில் வீட்டில் போய் சேர்த்து வச்சு கொட்டிடுவாங்க. காசு பணத்தை குப்பை மாதிரி கொட்டிடுவாங்க. அப்போ வீட்டுக்காரங்க எடுத்து எண்ணி அடிக்கி பீரோவில் அடுக்கி வைக்க போய் இவர் போய் இங்கே எப்படி குப்பை கொட்டுறாரு அதே மாதிரி பணத்தை குப்பையாக வீட்டில் கொட்டிடுவார். ஒழுங்காக கொட்ட மாட்டார், அள்ளி கொட்டிடுவார். நம்ம வீட்டில் மனைவி அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரூபாயை அடிக்கி நீட்டாக அடிக்கி பீரோவில் வைப்பாங்க. ஆக இந்த பழைய பேப்பரை, பழைய இரும்பு தொழில் பார்க்கறது தான் குப்பை கொட்டுற மாதிரி தெரியும். பணத்தை லட்சக்கணக்கில் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட சிறந்த யோகம் இந்த கும்பராசிக்கு ஏற்படும். அதை விட கும்பராசிக்காரங்க மிகப்பெரிய ஒரு தொழில் நிறுவனம், அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ், ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸு, அதே நேரத்தில் லேத்து, மிகப்பெரிய லேத்து பற்ற தொழில்கள், இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட தொழில்கள், கார் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய தொழில்கள் எல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய நிலை ஏற்படும். அதே நேரத்தில் லாரி, டிராவல்ஸ் போக்குவரத்து, டிராவல் தொழிலெல்லாம் கும்பராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். டாப்பில் இருப்பாங்க. புதிய அதாவது லாரிகளில் 2-3 லாரி, 1 லாரி வச்சுக்கோங்க, 2 லாரி, 3 லாரி, 4 லாரியாக வச்சுருப்பாங்க. பஸ் கம்பெனிகள் 2 பஸ், 3 பஸ், 4 பஸ்ன்னு பெருகிக்கிட்டே போகும். இந்த 2.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1 பஸ் 2 பஸ் வச்சிருக்கவங்க கூட 10 பஸ் வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பல இடங்களில் தொழில், டிராவல் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து சம்பந்த தொழில் பெருகி பல முன்னேற்றத்தை, பணத்தை வாரி வழங்கும். ஏனென்றால் இந்த 2025ஆம் ஆண்டு மீன ராசியில் குருவின் வீட்டில் ஏற்படுகின்ற ஒரு சனி பெயர்ச்சி, மேலும் சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இணைந்து இருப்பதால் சுக்கிரன் வாகனாதிபதி தொழிலுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர். ஆகவே தான் திரும்ப சொல்றேன், இந்த வாகன தொழில்களில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இந்த சுக்கிரன் இணைந்திருப்பதால், சனியோடு இணைந்திருப்பதால் இந்த கும்பராசிக்கு தனஸ்தானம் என்பதால் அது சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், டிராவல் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து சம்பந்தப்பட்ட வாகனம் சம்பந்தப்பட்ட தொழிலெல்லாம் மிகப்பெரிய செல்வத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய செல்வ யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காசு பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட யோகம் தான் இந்த 2025 ஆச்சரியப்படக்கூடிய யோகமாக ஏற்பட போகிறது. சரி, ஆக நல்ல கவனிங்க. புதிய லேப் தொடங்கலாம். நிறைய இந்த லேப் சம்பந்தப்பட்ட படிச்சுட்டு ஒரு நல்ல மருத்துவ லேப் தொடங்குறதுக்கான ஒரு நல்ல இடம் பார்த்துருக்காங்க. நல்ல இடம் அமையும், நல்ல லேப் தொடங்கலாம். மருத்துவமனை லேப், மெடிக்கல் டெஸ்ட் பார்க்கக்கூடிய லேப், அந்த லேப் தொடங்கக்கூடிய நல்ல யோகமான காலமாக நல்ல சம்பாதிக்கலாம். அதில் நல்ல சம்பாதிக்கலாம். அதே நேரத்தில் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். விவசாயம், பூமி விவசாய தொழில்கள் சிறப்பாக வரும். பூமி விவசாயத்துக்கு முக்கியமாக விவசாயம் தான். பூமி கும்பராசிக்காரங்க தோப்பு துறவு, பூமி, வீடு, வாசல் சம்பந்தப்பட்ட தொழில்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஆக பூமி விவசாய தொழில்கள் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். அதே நேரத்தில் பலசரக்கு, சூப்பர் மார்க்கெட்டில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பலசரக்கு, மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக போகும். அதில் அதை விட மர வியாபாரம், மர அறுவை வியாபாரம், நிலக்கரி சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள்,
இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக ஏற்படும். பொதுவாக சனி பகவான் வந்து கும்பராசிக்கு 12ஆம் அதிபதியாக 2ஆம் இடத்துக்கு வருவதனால், அதுவும் 2ஆம் இடத்திற்கு மேலும் சுக்கிரனோடு சேர்ந்து வருவார். சுக்கிரன் யாரு? கலஸ்திரக்காரகன். அதே நேரத்தில் கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு சம்பாதிக்க குடிக்கக்கூடிய அடிக்குது வாரு சுக்கிர திசை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருடைய பொதுவாக சொல்லப்படுகின்ற வார்த்தை அது சரியாக போகுது. அதாவது எப்போ பார்த்தாலும் உனக்கு என்னப்பா சுக்கிர திசை அடிக்குதுப்பா நல்லா சம்பாதிக்கிறவன அப்படிப்பட்ட, அதாவது சுக்கிர திசை அடிக்குதோ இல்லையோ, ஒருத்தர் கை நிறைய காசு வச்சிருக்கான, கை நிறைய காசு எண்ணிக்கிட்டே இருப்பான், அவனை பார்த்து அடுத்தவன் சொல்லுவான் உனக்கு என்னப்பா சுக்கிர திசை அடிக்குதுப்பா. ஆனால் சுக்கிர திசை அவனுக்கு அடிக்காது, வேற ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய வலிமையில் அவனுக்கு அந்த பணங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஏற்படும். ஆனால் அந்த கும்பராசிக்கு உண்மையிலே சுக்கிரனுடைய யோகங்கள் சிறப்பாக இருக்க போகுது. ஏன்னா சனியோடு சேர்ந்து சுக்கிரன், அதாவது ஒரு வேலையை செய்யும்போது ஒரு நல்ல மனுஷன் துணையாக இருந்தால் தான் அந்த வேலை சிறப்பாக இருக்கும். ஒரு வேலைக்கு ஒரு மனுஷனுக்கு கூப்பிடும்போது ஏப்பா இவனை ஏப்பா அனுப்புன, இவனை கட்டி நான் மாறாடிக்க முடியாதுப்பா, இவெல்லாம் ஒரு ஆளா, எனக்கு இவன் வேணாம், வேற ஆள் அனுப்பு, இல்லாட்டி என்னால் வேலையை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவார் ஒருத்தர். ஒரு வேலைக்கு ஆள் போகும்போது ஆக அப்படிப்பட்ட சனி பகவானுக்கு சுக்கிரன் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியவர். சனிக்கு சுக்கிரன் சப்போர்ட் பண்ணுவார், சுக்கிரனுக்கு சனி சப்போர்ட் பண்ணுவார். ஆகவே ஜோதிட சாஸ்திரத்துல சனி திசையில் சுக்கிர புத்தி மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும், சுக்கிர திசையில் சனி திசை மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒருவருக்கொருவர் இணைந்து மிகப்பெரிய யோக பலன்களை தரக்கூடிய ஒரு சனி சுக்கிரன் இணைந்து ஒரு 2025ஆம் ஆண்டு ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக இந்த கும்பராசிக்கு பல தொழில்களில், பல வியாபாரத்தில், பல வருமானத்தில், சொத்து, வீடு, வாசல், சொத்து, நல்ல திருமண யோகங்கள், நல்ல புத்திரங்களுக்காக செல்வங்களை சேர்ப்பது, புத்திரங்களுக்கு தொழில் அமைத்து கொடுப்பது, அத்தனை யோகங்களில் தரக்கூடிய ஒரு சிறந்த ஸ்தானமாக இந்த 2025ஆம் ஆண்டு ஏற்படுகின்ற சனி பயிற்சி சிறந்த யோக பலன்களை நிச்சயமாக செய்யும். அதே நேரம் 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்திற்கு வந்தால் எத்தனை சொத்துக்கள், அதாவது சொத்து வீடு வாசல் இல்லாதவர்கள் நிச்சயமாக மாளிகை போன்ற வீடு கட்டுவார்கள், வீடு வாங்குவார்கள், வீடு கட்டக்கூடிய யோகம். 12ஆம் அதிபதி மேலும் 2ஆம் இடத்தில் சுக்கிரனோடு சேரும்போது மாளிகை போன்ற வீடு அமையும், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம். ஆக இந்த 2025ஆம் ஆண்டு ஏற்படுகின்ற சனி பயிற்சினால் நல்ல வியாபாரம், நல்ல தொழில் வியாபாரம், வருமானம், நல்ல திருமண யோகம், நல்ல புத்திர யோகம், நல்ல சொத்து யோகம், நல்ல அரசியல் யோகம், அரசியல் சாதனை படைக்கக்கூடிய யோகம், அரசியல் அமைச்சராகக்கூடிய யோகம், அத்தனை யோகங்களும் சிறப்பு பெறுகின்ற ஒரு சிறந்த சனி பயிற்சியாக இந்த 2025ஆம் ஆண்டு ஏற்பட போகிறது கும்பராசிக்கு. அனைத்து மக்களும் கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு கும்பராசிக்கு, அதுதான் கும்பராசி. சரி, இத்தனை நல்ல யோகங்கள் நிச்சயமாக உண்டு. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள், ஏதாவது தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஏன்னா கும்பராசிக்கு பலன் சொல்வது சாதாரண விஷயம் இல்லை. மற்ற ராசி கூட பலன் சொல்ல, கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அவங்க தொழிலில் கண்ணு கருத்துமா இருப்பாங்க, தொழிலில் ரொம்ப கண்ணு கருத்துமா இருப்பாங்க, சரிங்களா? அவங்க ஜோதிடம் பார்க்கறத விட செய்யற தொழில ரொம்ப கண்ணு கருத்துமா உழைப்புல முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சரி, அப்படிப்பட்ட கும்பராசிக்கு கீழே தனிப்பட்ட நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அது ஒரு சில பேர் ஜாதகத்தை பார்த்து நம்பிக்கை இல்லை, இன்னும் ஜாதகம் ஜோசியம் பார்த்து ரொம்ப அழுத்து போயாச்சு, ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு வேதனைப்படுவீங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நான் விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு முறையும். முதல்ல ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏன்? எந்த பிரம்மன் நம்மை எல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர பஞ்சாங்க முறை. அந்த முறைப்படிதான், இறைவன் படைத்த முறைப்படிதான், சரியாக நடக்கக்கூடிய முறைப்படிதான் உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதிதான் தவறு ஏற்படுகின்றது. எனவே இங்கே உங்கள் ஜாதகத்தை பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி கணிக்கப்படுகின்றது. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. ஆக சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். சில நம்பருக்கு நோட் பண்ணிக்க, உங்கள் தெளிவான எதிர்கால பலன்களை தெளிவாக துல்லியமாக பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.